அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th பிரித்து எழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு 6th to 9th வந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக சொல் பொருள் எல்லாமே கொடுத்தாச்சுப்பா. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம்ப்பா. அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 10th பிரித்தெழுதுக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 6th to 10th வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கவர் ஆன மாதிரி ஆயிரும்ப்பா. வாங்க நம்ம இப்போ 10th பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மெத்த வணிகலன் அப்படிங்கிறபோது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படின்னு சொல்லி தான் பிரியும். 8 அப்படிங்கிறது எல் ப்ளஸ் தூ அப்படின்னு சொல்லி பிரியும்ப்பா. இந்த இட்டு அப்படிங்கிறது இல் அப்படிங்கன்னு பிரியும் அப்படின்னு சொல்லி அந்த புணர்ச்சி விதிகள் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேங்கை அப்படிங்கிறது வேம் ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லி தான் பிரியும். இப்போ இதில் 8ங்கிறது எல் ப்ளஸ் தூன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. வேங்கைங்கிறது வேம் ப்ளஸ் கை அப்படிங்கிறது கவனமாக பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதிகள் படித்தவங்களுக்கு தெரியும்ப்பா, படிக்காதவங்க வந்து இப்படி மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என் தமிழ் நா அப்படிங்கிறது எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்னு சொல்லி பிரியும். நெக்ஸ்ட்டு மற்றொன்று அப்படிங்கிறது மற்று ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி தான் பிரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அருந்துணை அப்படிங்கிறது அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு பிரியும். ஏன்னா இந்த அருந்துணை அப்படிங்கிறது நமக்கு பண்பு தொகையில் வரும்ப்பா. அந்த பண்பு தொகை பிரிக்கும்போது நமக்கு மை விகுதி வச்சு தான் நம்ம பிரிக்கணும். அந்த புணர்ச்சி விதிப்படி தான் இது வந்து புணர்ந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல் ப்ளஸ் நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி சேரும் அப்படிங்கிறீங்கன்னா ஏற்பாடு, அதாவது ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பிரியும். இது சேர்த்து எழுதுகப்பா. பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணை அப்படின்னு சொல்லி தான் வரும். நாற்றிசை அப்படிங்கிறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் திசை அப்படின்னு தான் உங்களுக்கு பிரியும். இந்த இற்று வந்து இற்று ட்ரீ எந்த மாதிரி வரும் அப்படின்னு இந்த புணர்ச்சி விதிகளில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முத்தமிழ் அப்படிங்கிறது எப்படி பிரியணும் பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி தான் பிரித்து எழுதணும். இரு திணை அப்படிங்கிறது 2 ப்ளஸ் திணை. முப்பால் வந்து 3 ப்ளஸ் பால் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு பிரித்து எழுதுகையில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐந்திணை 5 ப்ளஸ் திணை. அறுசுவை 6 ப்ளஸ் சுவை. பின்னாக்கு பில் ப்ளஸ் நாக்கு. பலகை ப்ளஸ் ஒளி பலகையொலி. தேம்பாவணி தேம்பா ப்ளஸ் அணி அல்லது தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி. கானடை கான் ப்ளஸ் அடை அல்லது கான் ப்ளஸ் நடை கால் ப்ளஸ் நடை. இந்த கானடை அப்படிங்கிறது இந்த 3 விதமாகவே பிரியும்ப்பா. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதை பிரித்து எழுதுகையில் பொருந்தாதது போட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. கான் ப்ளஸ் அடை கான் ப்ளஸ் நடைங்கிறது நமக்கு ஈஸியாக புரிதலில் இருக்கும். ஆனால் கால் ப்ளஸ் நடை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் இல்லாமல் போயிடும். கால் ப்ளஸ் நடைன்னு பிரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வருந்தாமரை அப்படிங்கிறது எப்படி பிரியும்னு பாருங்கள். வரும் ப்ளஸ் தாமரை வருந்தா ப்ளஸ் மறை வரும் ப்ளஸ் தா ப்ளஸ் மறை அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து பிரியும். இதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. வருந்தாமரைங்கிறது வரும் ப்ளஸ் தாமரை, வருந்தா ப்ளஸ் மறை, வரும் ப்ளஸ் தா ப்ளஸ் மறை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரியும். இதோட நமக்கு 10th புக்கில் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முடியுதுப்பா. இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.